லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்டுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அபோவ் ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிலேயே ராகு இருக்கிற த பிளானட் ஆஃப் இல்லூஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கிரகம் ப்ளூட்டோ இருக்குது. இப்போ இல்லூஷன் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே சேருது. ஒரு பக்கம் கற்பனை, ஒரு பக்கம் யதார்த்தம், ரெண்டு சேரப்போ ஒரு மிட்ரேஞ்ச் கிடைக்கும்ல, அப்படி தான் பயணிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் பளிச்சிடக்கூடிய காலகட்டம். இதனால் வரைக்கும் இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு நீங்கள் தயக்கப்பட்ட ஏக்கப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். இப்போ பெயிண்டிங்ஸில் ஆர்வம் இருக்குது, இல்லை எனக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதிலெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். மாடலிங் ஃபீல்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 24 to 29 யாரெல்லாம் மாடலிங்குள்ளே ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் பாசிபிலிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸு. அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணணும். நான் லேவிஷாக செலவு பண்ணுறேன், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கிறவங்க எப்பயுமே லேவிஷாக செலவு பண்ணுறாங்க. கம்பேரிங் டு மகரம் கும்பம் ரெண்டுமே வந்து சனி பகவானோட வீடாக இருந்தாலும் மகரம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணும். கும்பராசி ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுற விஷயங்கள் பார்க்குறோம். அதுவும் பிராண்டட். இந்த பிராண்டட் முகம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய 15 to 19 அந்த டீன் ஏஜ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய காசு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிராண்டட் வேல்யூக்குள்ளே தான் போகுது. சாதாரணமாக ஒரு ஹூடி எடுக்கணும்னா கூட இந்த பிராண்டில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். அதான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டி வந்து பசங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அதான் எங்கள் அப்பா அம்மாட்ட காசு இருக்குல்ல, ஏன் நான் செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் என்னன்னா, நீ எனக்கு செலவு பண்ணாமல் யாருக்கு செலவு பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை போராட்டம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பசங்களுக்கு காசோட அருமையை சொல்லிக் கொடுங்க. அதுவும் குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அடலசன்ஸில் இருக்கக்கூடிய பசங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா காசோட அருமை அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இல்லைன்னா ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு, அவருடைய வீட்டிலே இருக்கிறாரு. அதோட சேர்த்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெப்டியூன் ப்ளஸ் கைரான் இருக்கிறாங்க. அப்போ முடிவுகளை டக்குன்னு எடுப்பாங்க, முயற்சிகள் டக்குன்னு எடுப்பாங்க. நல்லா இருக்கு. அது எங்கேயும் போய் முட்டிடாமல் மட்டும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய முடிவுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பமாக அமையும் போது யாராவது வந்து இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு தடவை சஜஷன் அம்மா கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா கைரானுடைய நேச்சரே என்ன அப்படின்னா மதர்லிஹுட் பிளானட் அப்படிங்கிறதுனால அம்மாவுடைய டிசிஷன் சரியாக இருக்கும். இந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸே வந்து ரொம்ப வித்தியாசமாக மாறி இருக்கு. எல்லாமே ஆன்லைன் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆன்லைனில் ஃபில் பண்ணுற விஷயங்கள் சரியாக ஃபில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய காலேஜஸில் வந்து அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் காஸ்ட் பற்றி யோசிக்காதீங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. குறிப்பாக நல்லா படித்து எழுதிருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் கும்பராசிக்கு எக்ஸாம் டைமிங்கில் நிறைய ஆஸ்லேஷன்ஸ் இருந்தது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. அதனால ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைய போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 அப்ளிகேஷனாவது போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தது, யூனிவர்சிட்டி போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எங்கேயாவது வெளி மாநிலம் போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னா தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் முயற்சி பண்ணுறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜை தாண்டி நான் வந்து ப்ரைவேட்டில் இந்த மாதிரி எய்டடில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பூர்வ புண்ணியமா. இந்த 5ஆம் இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரன் இருக்காங்க. எக்ஸலண்டான காம்பினேஷன். இந்த புதன் சுக்கிரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தெளிவு, இன்னொரு பக்கம் மணி ஃப்ளோ. இந்த ரெண்டையுமே கொடுக்குறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் கூடவே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேர்ம்னு சொல்லக்கூடிய யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் இருக்கு. இந்த பிளானட் ஆஃப் இலூஷன் அப்படின்னு சொன்னாலும் இதில் இன்னோவேஷனுக்கான பிளானட்டும் இதுதான் அப்படிங்கிறதுனால புதிய துறைகளுக்குள்ள நம்ம கால் பதிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. லைக் வந்து நிறைய பேத்துக்கு இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெக்னாலஜியில் அடுத்த லெவலுக்கு ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிறது, ரொபாட்டிக்ஸ் படிக்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது, டிஎன்ஏ பேட்டர்ன் பற்றி படிக்கக்கூடிய படிப்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையே இன்னும் வரக்கூடிய எமர்ஜ் ஆகக்கூடிய துறைகள் படிக்கலாமா, ஆட்டோ அப்டேஷனாக வரக்கூடிய துறைகள் படிக்கலாமா, இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதுக்கெல்லாம் தாராளமாக படிக்கலாம். இந்த விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து டைஜஷன் விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஃபுட்டு வெளியே சாப்பிட்றது, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ரொம்ப அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி ஃபுட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22லேருந்து 27 இந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய ஃபுட்டை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், இந்த மாதிரியான டேர்ம்ஸில் அதிகமாக வெளியே போய் சாப்பிட்ற விஷயங்களை குறைச்சிக்கோங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டோடைய அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது வெளியே கிடைக்காது. அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே 8ஆம் இடம் வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகங்களும் நமக்கு இல்லை. ஆனால் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கிட்டத்தட்ட 8ல் இருந்தால் என்ன பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரியான விஷயத்தை தான் பண்ணுறாரு. அப்போ பார்ட்னர்ஷிப்குள்ளே நிறைய முறிவுகள், பிரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. நீங்களும் உங்கள் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை புரிய வைக்க பாருங்கள். இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட பிரேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் அந்தளவுக்கு க்ளோஸு, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்ககிட்டயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுலேயும் பிரேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் காசு பணம் கொடுத்து பழக்கிறாதீங்க. அது மட்டும் ஃபோக்கஸாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏதாவது தொழில் தொடங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரனர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மச்சான் 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ கடை போடுவோம்டா, டீ கடை நல்லா போகுது, இப்படிலாம் இறங்கிறாதீங்க. ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுகளையும் வராதிங்க. இந்த மாதிரியான முடிவுகள்ல இருந்து நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முடிவுகளை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அபோவ் ஆவரேஜாக இருக்க போது வாழ்த்துக்கள். முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.